சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ அழைச்சிக்கிட்டு போறதுக்காக முத்துவும் மீனாவும் ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. ரோகிணி போயிட்டு தனியா ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஹேண்ட்பேக்க அங்க இருக்கிற ஒரு சோபாவிலேயே வச்சுக்கிட்டதுனால அது மேல போயிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப மீனா தண்ணி கேட்குறாங்க. வழக்கம் போல எடுத்து தானே கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, நம்ம ஏந்திரிச்சா மாட்டிக்குவா ரோகிணி அப்படிங்கிறதுனால தண்ணி பாருங்க அங்க இருக்க எடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா இவ என்ன மரியாதை தெரியாதவளா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி வேணாம் ஒண்ணு வேணான்னு கிறிஸ அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ரோகிணி வந்து நீ ஏன் அங்க என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ மாட்டுக்கு உன்னோட ஹேண்ட்பேக்கை இங்க விட்டுட்டு போயிட்ட, நான் அதை மறைக்கிற பதற்றத்திலேயே என்னால எதுவுமே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோஹிணி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாப்ல. அதாவது கிறிஸ் படிச்ச போர்டிங் ஸ்கூல்ல இருந்து அந்த கரஸ்பாண்டன்ட் வந்திருந்தாரு. அவரு நம்மகிட்ட டிவி இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாரு இல்லையா? அதுக்கு பணம் குடுக்கும்போது பணம் குடுக்கறதுக்காக தான் வந்திருந்தாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் பேசினாரு. அது மட்டும் இல்ல, அந்த பேசுனத பத்தி வேற யாரும் இல்ல. கிறிஸ பத்தி தான் அவரு பேசினாரு. இத உன்கிட்ட மட்டும் நான் தனியா சொல்லல. வா ஹால்ல எல்லாத்துக்கிட்டயும் சொல்றேன். அப்படின்னு சொல்லி வெளியில வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாப்புல. பாத்தியா அந்த பையன் இந்த வயசுலயே இப்படி இருக்கான், காம்பஸ் எல்லாம் வச்சு குத்தி ரத்தமெல்லாம் வர வச்சிருக்கான். இது எல்லாமே இந்த முத்துவை பார்த்து தான் அவன் பழகியிருப்பான். இந்த முத்து வீட்டுல இருக்கும்போது ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, அதை பார்த்து தான் அவனும் கத்துக்கிட்டானாட்டுக்கு அப்படின்னு முத்துவை பத்தி நம்ம மனோஜ் கேவலமா பேச பயங்கரமா கோவம் வந்து நம்ம முத்து போட்டு மனோஜ பொலன்னு பொழந்துடுறாப்புல. உடனே மனோஜ் கோவம் வந்து நீயும் அந்த சீர்திருத்த பள்ளியில தானே இருந்த அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கும் கோவம் வந்து மனோஜை போட்டு பொலன்னு பொழந்துடுறாப்புல. ஆக மொத்தத்துல முத்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த பக்கம் போயிடுறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. நம்ம முத்து மொட்டை மாடியில போய் தனியா நின்றுகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம மீனா போயிட்டு இதுக்கப்புறம் கேள்வி கேட்க போறாங்க. நம்ம முத்து பிளாஸ் பேக்க சொல்ல போறாரு. இதுதான் அப்கமிங்ல நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.